ஸோ கரூர்ல என்ன நடந்தது, என்ன இப்ப போயிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் இங்க எந்த அரசியலை பத்தி பேச வரல. எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல நடக்கிற ஒரு சில கேவலமான அநியாயங்களை பார்க்கும்போது பேசாமே இருக்க முடியல. பாலிடிக்ஸ் இது எங்க நடக்கல? சாதாரணமா ஏதாவது ஒரு 4-5 பேர் வேலை செய்யற ஒரு இடத்துல கூட நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த மாதிரியான அரசியல நடக்கிற அந்த ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதுலதான் இந்த மாதிரி உயிரையே பலி வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த போட்டியும் பொறாமையும் இருக்கு. அப்படியே ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்குல்ல. இடம் கொடுக்கறதுலயும் இல்ல பாதுகாப்பு கொடுக்கறதுலயும் ஏதோ ஒரு கோளாறுபடி நடந்துகிட்டே இருக்கு. ஆரம்ப கட்டத்துல இருந்து இந்த பக்கம் திடீர்னு 20 பேர் செத்துட்டாங்க, 30 பேர் செத்துட்டாங்க, 40 பேர் செத்துட்டாங்கன்னு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஆனா அந்த முழுசா அந்த குடும்பத்தை பத்தியும் இல்ல யார் அதுல பாதிக்கப்பட்டாங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து ஏன் ப்ராப்பரா ரிவீல் ஆக மாட்டுது? அந்த மாநாட்டுல நடந்த ஒரு சில சம்பவங்களை பார்த்தா சம்பந்தமே இல்லாத நிறைய ஆம்புலன்ஸ் வந்து உள்ள சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. நிறைய ஆம்புலன்ஸ் வந்து ஆளுங்க இருக்கிற மாதிரி எம்டியா போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எவிடன்ஸோட வீடியோவே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு 25,000 பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டுல வெறும் 400-500 போலீஸை போட்டு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு சிஎம்மோட ஃபங்க்ஷன்னா இந்த லெவல்ல பண்ணியிருப்பாங்களா? ஈவன் கோர்ட்லயும் வந்து அதுக்கான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கான இடத்த கொடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் இருந்தும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது? ஓட்டு போடுறதுக்கான நாள் வந்து ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. சில பேருக்கு இங்க வந்து பயம் அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு சில அப்பாவி மக்களை வந்து பலி கொடுத்துட்டு இருக்காங்க.